புற்றுநோயால் காலமான நடிகர் மதன் பாபின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ், இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? நேற்று மாலை உயிரிழந்த பிரபல நகைச்சுவை நடிகரும் பன்முக கலைஞருமான மதன் பாபுவின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தை வந்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவரது உடல் அவரது குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக அண்மையில புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்த மதன் பாபு நேற்று மாலை உடல்நலக்குறைவு காரணமாக அந்த புற்றுநோய் சிகிச்சையில் பலன் அளிக்காத காரணத்தினால் 71 வயதில காலமாக இருக்கிறார். நேற்று மாலைக்கு பிறகாகவே குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் தமிழக திரைக்கலைஞர்கள் பலரும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இயக்குனர் பி வாசு, இயக்குனர் நடிகர் சந்தான பாரதி, இயக்குனர் கே ரவிக்குமார், எஸ் ஏ சந்திரசேகர், எஸ் வி சேகர், நாசர், சண்முக பாண்டியன், நிலகல் ரவி உட்பட பல்வேறு திரைக்கலைஞர்களும் இயக்குநர்களும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இன்று தற்பொழுது மின்மயானத்திற்கு வந்திருக்கிற ஒரு உடல் இறுதி ஊர்வலத்தில் பெரும்பாலும் திரைக்கலைஞர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அவரது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 முதல் 10 நிமிடத்தில் அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதன் பாபுவை பொறுத்தவரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானவர். தமிழில் 150க்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய முகப்பாவனைகள் தனித்துவ சிரிப்பு மிகவும் தமிழக மக்களால் பெரிதும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்திருந்த நிலையில் அவரது உடல் நேற்று மாலை திரும்பியிருந்தது. தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவருடைய உடல் இன்னும் சிறிது நேரத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது.